உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கும் என்பதை உட்கார்ந்த இடத்திலேயே ஒரே என்டரில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்ட்ரி பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் வந்து கேல்குலேட் ஆகிக்கும். எந்தெந்த கல்லூரிகளில் இந்த வருஷம் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து காண்பித்து விடும். இது இந்த ப்ரெஃபரன்ஸ் மேலே இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரேங்கிங் காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் கட் ஆஃபுக்கு, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த டாப் கல்லூரிகளில் எந்தெந்த சீட்ஸ் கிடைக்குங்கிறத அடுத்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெப்சைட். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். +2 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழலில் என்ஜினியரிங் படிப்பதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கட் ஆஃபை இந்நேரம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரே ஒரு என்டரில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு, உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் ப்ரெஃபரன்ஸோட எந்த கல்லூரிக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த கல்லூரிக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ப்ரெஃபரன்ஸோட நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சூப்பர் வெப்சைட் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். எப்படி சார் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா www.careerguidanceashwin.com CAREER career guidance GUIDANCE careerguidanceashwin.com அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதை டைப் பண்ண தெரியலினாலும் இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முன்னாடியே கொடுத்துருக்குறோம். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் நேராக இந்த வெப்சைட்டுக்கே போகும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த இடத்துல TNEA அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைன் அப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த சைன் அப் பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நேம் அப்படின்னா யூ கேன் கிவ் அஸ்வின் அப்படின்னு நீங்கள் நேம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதில் இருக்கிறீங்கன்னா நான் பிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 85 வாங்கியிருக்கிறீங்க ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி 95 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 90 அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணப்பட்டுருச்சு. 180 அப்படிங்கிறது உங்களுடைய கட் ஆஃப். ஜஸ்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்ட்ரி பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் வந்து கால்குலேட் ஆகிக்கும். அடுத்து பாருங்கள் உங்களுடைய இமெயில் careerguidanceashwin@gmail.com கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிப்பவர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஃப்ரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால ஐ வில் டேக் திருப்பூர். நெக்ஸ்ட் கம்ஸ் போர்ட். என்ன போர்ட், அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிக்கா, ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா, அல்லது ஸ்டேட் போர்ட்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, அதர்ஸ் அப்படின்னா யூ கேன் ஐஜிசிஎஸ்சி, ஐபிஎல் அதர்ஸில் வருவீங்க. ஸோ நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டு வந்து நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன்னா ஐ கேன் கிளிக் கவர்மெண்ட் எய்டட். ஸோ நான் மெட்ரிக்கில் படிச்சிருக்கேன்னா ஸோ ஸ்டேட் போர்டு மெட்ரிக் நான் கிளிக் பண்ணியாச்சு. அதற்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜென்ரல் 92.5 அல்லது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்களான்னு கேட்குறோம். ஸோ ஜென்ரல் 92.5 கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு என்டர் யுவர் மொபைல் நம்பர். ஆல்ரெடி நான் என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்கிறதுனால 768496 என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆம் ஆஸ்கிங் டு சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுதுன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேன் லாகின் நவ். நான் ஆல்ரெடி இந்த நம்பரை கொடுத்ததுனால நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்கன்னு சொல்லுது. யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு பிறகு இஃப் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஐ கேன் கிளிக் லாகின். ஸோ நவ் ஐ ஆம் கிளிக்கிங் லாகின். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக லாகின் பேஜுக்கு போகிறேன். லாகின் பேஜில் இஃப் ஐ கிவ் ஜஸ்ட் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்க போகிறேன். நம்பரை கொடுத்தாச்சு, லாகின் அப்படின்னு கொடுத்த அடுத்த நிமிஷம் லாகின் பேஜுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற எக்ஸ்ட்ராடினரி வெப்சைட் இது. ஆக்சுவலாக இது எங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அழகாக கொடுக்க முடியாது. தெளிவாக சூப்பராக கொடுத்துருக்குறோம். இதில் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து என்னோட கம்யூனிட்டி பிசி, அது ஆட்டோமேட்டிக்காகவே பிசின்னு எடுத்துக்கிச்சு. அதே போல் நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நான் 143.5 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கட் ஆஃப் இந்த இடத்துல காமிச்சிரும். சரி சார், இப்போ நாங்கள் வந்து நான் சென்னை ரீஜியன் சார், நான் சென்னை ரீஜியனில் தான் சீட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜோன், என்னென்ன ஜோன், ஆல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆல் அப்படின்னா எல்லா ஜோனையும் எடுத்துக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, இந்த 5 ஜோன் எடுத்துக்கும். இல்லை சார்
எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஜோனில் மட்டும்தான் வேணும்னு வைங்களேன், ஜஸ்ட் யூ கிவ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை கொடுத்து செக் ரிசல்ட்ஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய 143.5 அப்படிங்கிற கட் ஆஃபுக்கு எந்தெந்த கல்லூரிகளில் இந்த வருஷம் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து காண்பித்து விடும் இது. சரி சார், எப்படி சார் நான் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ப்ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல சார் 245வது ப்ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜில் முதல்ல காமிக்குது, அப்படி கிடையாது. இந்த ப்ரெஃபரன்ஸ் மேலே இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரேங்கிங் காமிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து சார் நான் வந்து இதுலேயே வந்து பிரான்ச் வைஸாக எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் பிரான்ச் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஃபரன்ஸ் டைப்பில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மாறிக்கிங்க பாருங்கள். ஏரோநாட்டிக்கல் ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படியே காமிக்கும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏஏஏ அப்புறம் பிபிபின்னு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இல்லை சார் எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக காலேஜ் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, யூ கிளிக் ஆன் த காலேஜ் நேம், ஆட்டோமேட்டிக்காக ஏலேருந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ABCD அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மாணவர்கள் வந்து பரிச்சயப்படுத்திக்கல. காலேஜ் கோட் தெரிஞ்சுன்னா காலேஜ் கோடு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜ் கோட் ரேங்கிங் இந்த இடத்துல வந்துடும். ஸோ எனக்கு இப்போ ஜோன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நான் கோயம்புத்தூர் மட்டும் பார்த்தேன். இல்லை சார் எனக்கு வந்து எல்லா ஜோன்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், யூ கிளிக் ஆன் ஆல் கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் கிவ் செக் ரிசல்ட்ஸ். எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிச்சிடும். எல்லா காலேஜ் எல்லாம் பாருங்கள், சாய்ராம் காலேஜ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. யூ கிளிக் ஆன் ப்ரெஃபரன்ஸ். ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங்கில் காமிக்கு, இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டிசெண்டிங்கில் காமிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், 431வது ப்ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ்லேயே மாணவர்கள் சீட் எடுத்துருக்காங்க. ஸோ 29வது ப்ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜான ஸ்ரீ சாய்ராமில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் கிடைக்கும் இந்த 143.5 கட் ஆஃபுக்கு இஃப் யூ ஆர் ஏ பிசி கேண்டிடேட். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ஐ ஆம் கோயிங் டு செக் டிஸ்ட்ரிக்ட். சார் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் சார் எனக்கு காலேஜ் வேணும். இல்லை சார் கோயம்புத்தூரோட சேர்த்து எனக்கு இன்னொன்று வேணும்னா மறுபடியும் அதுலேயே அந்த இடத்துல கிளிக் பண்ணி கிளிக் சென்னை. ஸோ சென்னை கோயம்புத்தூர் ரெண்டும் வந்துடும். சார் எனக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வேணும் சார் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சார் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வேணும் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணால் ஒன்று வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு இப்போ கிளிக் பண்ணியாச்சு. 6 காலேஜஸ் அலோன், 4 டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குதோ அந்த காலேஜ் மட்டும் காமிக்கும் நீட்டாக. செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடில் மட்டும் காமிக்கும். சரி சார் அப்படின்னா இதுக்கு ஈரோடு வேணாம் சார், ஜஸ்ட் யூ கிளிக் ஈரோடு போயிடும். அப்புறம் மறுபடி சர்ச் பண்ணுங்கள், யூ வில் பி கெட்டிங் இட். ஈரோட மட்டும் போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளை இந்த இடத்துல அது காமிக்கும். வழக்கமாக இந்த ப்ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட் கிடைக்குங்கிறது அருமையாக காமிச்சிடும். அடுத்து பாருங்கள், செங்கல்பட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு அட்டானமஸ் கல்லூரியில் தான் சீட் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அட்டானமஸ் கல்லூரியில் மட்டும் என் கட் ஆஃப் காமிங்கன்னா யூ கிவ் செக் ரிசல்ட்ஸ். ஸோ ஒன்லி இட் ஷோஸ் அட்டானமஸ் காலேஜஸ் லிஸ்ட் அலோன். இந்த இடத்துக்கு பாருங்கள், அட்டானமஸ் பிராக்கெட் போட்டிருக்கோம். வழக்கமாக ப்ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், எது டாப் ப்ரெஃபரன்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி சார் அட்டானமஸ் எனக்கு வேண்டாம். அடுத்த டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தான் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் சார் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜா, கவர்மெண்ட் காலேஜா, பிரைவேட் காலேஜா, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு பிரிச்சிருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கிளிக்கிங் கவர்மெண்ட் காலேஜ், யூ கிவ் செக் ரிசல்ட்ஸ். ஒன்லி கவர்மெண்ட் கல்லூரிகளை மட்டும் காமிக்கிங்க பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது போல் எல்லா கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் இந்த இடத்துல காமிக்கும். ஆக்சுவலாக இந்த கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் எந்த சீட் கிடைக்குன்னு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபைன். இப்போ வந்து பிரான்ச், சார் எனக்கு வந்து இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு பிரான்ச் ஏரோநாட்டிக்கல் மட்டும் காமிங்க சார் அப்படின்னா யூ கிவ் ஏரோநாட்டிக்கல் செக் ரிசல்ட்ஸ், ஒன்லி இட் ஷோஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அலோன். ஸோ யூ கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ எந்த கல்லூரி டாப் எந்த கல்லூரி கீழேன்னு ஈஸியாக காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெப்சைட். மாணவர்களுக்கு எங்கேயும் போகாமல் ஒரே என்ட்ரியில் உங்கள் கட் ஆஃபுக்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த டாப் கல்லூரிகளில் எந்தெந்த சீட்ஸ் கிடைக்குங்கிறத அடுத்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெப்சைட். மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சார் நான் எல்லாத்தையும் கம்பைண்டாக பார்க்கலான்னு விருப்பப்படுறேன். இப்போ ஜோனில் வந்து ஃபஸ்ட் ஐ ஆம் கிளிக்கிங் ஜோனில் வந்து எனக்கு ஆள் வேண்டாம், கோயம்புத்தூர் மட்டும் வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து கோயம்புத்தூரில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், கோயம்புத்தூர் ஜோனில் வந்து கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வேணும். இல்லை சார் எனக்கு கோயம்புத்தூர் சரி, எனக்கு வந்து ஐ நீட் ஈரோடு ஆல்சோ, ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அப்போ கோயம்புத்தூர் ஜோனில் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை சூஸ் பண்ணுவோம். ஸோ பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அட்டானமஸ் வாங்கி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மட்டும் எனக்கு பிரான்ச்
எந்த பிரான்ச் எனக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அட்டானமஸ் வாங்கியிருக்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், செக் ரிசல்ட்ஸ் ஜம்முன்னு கொடுத்துரும். அதாவது கோயம்புத்தூர் ஜோனில், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் 143.5 கட் ஆஃபுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கல்லூரிகள் உங்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ரெஃபரன்ஸ், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் படி உங்களுக்கு மாறிவிடும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு சூப்பர் வெப்சைட் நம்முடைய மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது வந்து ரொம்ப திங்க் பண்ணி உருவாக்கின வெப்சைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகவும் யூஸ்ஃபுல்லான வெப்சைட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, ஸோ தட் அவர்களுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சூப்பர் வெப்சைட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், எந்தெந்த குரூப்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஸோ தட் என் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜுக்கு கிடைக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த வெப்சைட் அமையும் என்று நாங்கள் கட்டாயமாக நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 5 இயர்ஸுக்கான அனாலிசிஸ் PDF காப்பி நம்முடைய டெலகிராம் சேனலில் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கும் என்பதை உட்கார்ந்த இடத்துலேயே ஒரே என்டரில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் இதை மாணவர்கள் இதை கரெக்டாக பயன்படுத்தி உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.